ஹீரோ வந்து நாங்கள் வேற ஒரு இது காமிச்சிருக்கோம், சன் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சன் டிவி இருக்குல்ல, அதில் வணக்கம் தமிழகம் வந்து அவர் மார்னிங் ஃப்ரைடே மார்னிங் மூவி ரிலீஸ் அப்போ அந்த பண்ணணும். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் அவங்க டைம் கொடுத்தாங்க. ஸோ ஹீ இஸ் டூயிங் ஓவர் தேர். அதர்வைஸ் இங்கே வந்துருவார். நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நீங்கள் இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இல்லை அனுப்பலாமா இல்லை, அவங்க கேட்டாங்க அந்த டேட் தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு வந்து ஐ வாண்ட் மை மூவி டு பி வின்னிங் லைக் ஏன்னோ. ஸோ எங்கெல்லாம் அவர் ப்ரமோட் பண்ணணும், அவருக்கு இஷ்டப்படுறது அவருக்கு அனுப்பணும். ஹீ வாண்ட்ஸ் டு கோ ஓவர் தேர். இஷ்டம்லாம் இல்லை, அவர் நினைச்ச மூவிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்ல, ஹீ இஸ் அ ப்ரைம். நான் உங்களுக்கு மூவியில் பார்த்தா தெரியும், இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக் மூவி. நான் டிரெக்ட் பண்ணி ஹீரோயினாக பண்ணாலும் இட்ஸ் நாட் ஹீரோயின் சென்ட்ரிக். பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் ஹீரோ சென்ட்ரிக். ஹீரோ இஸ் த ஒன் எவ்ரி திங். அது வருவார், இப்போ வருவார் வந்து. சரி, யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்க, அது சொல்லுங்க. அதுதான் பாருங்க, இவங்க தான் சப்போர்ட் பண்ண. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, கர்மா இஸ் அ சைக்கிள். கர்மான்னு தெரியுமில்ல, கர்மா தமிழ்ல கர்மான்னு சொல்லுவாங்களே, அது சைக்கிள். எப்படின்னா நீங்க யாருக்கு நீங்க நல்லது பண்றீங்களோ அவங்களே தான் அவங்க கிட்ட இருந்து நீங்க நல்லது எதிர்பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க ஒருத்தவங்கிட்ட நல்லது பண்ணனா அவங்க செய்யலையே நினைக்கல, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு செய்வாங்க, அதுதான் கர்மா. ஸோ இவங்களுக்கு அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, நான் ஏன் நினைக்கணும், இவங்க எனக்கு செய்கிறாங்க. ஸோ இவங்க அது அவங்களுக்கு நான் செஞ்சது இவங்க எனக்கு செய்கிறாங்க, தட்ஸ் இட். அப்படி எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக எடுங்க. ஏன் நெகட்டிவாக சொல்கிறீங்க? ஏமாந்தீங்கன்னா புரியல. இல்ல நம்ம படத்துல அது மாதிரி கான்செப்ட் ஏமாந்தீங்களான்னு கேக்குறாங்க. டைரக்டர் ஏமாத்துறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன யாருமே அப்படி நான் சொல்ல முடியாது, யாருமே ஏமாற்ற முடியாதுன்னு. பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ராங் உமன். ஸோ படத்தை ஃபுல்லாக பண்ணலீங்களே, சொல்ல அவர் வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. நாங்கள் 6 months எடுக்க வேண்டிய ப்ராஜெக்டில் 20 months ஆச்சுல்ல, அதனால ஈவெண்ட் இல்லை. நீங்களும் நினைச்சுக்கிட்டே நீங்க நினைச்சுக்கோங்க, என்ன வேணா நினைச்சுக்கோங்க. வைரல்லாம் ஒன்றும் கிடைக்காதுங்க எங்கிட்ட இருந்து. ஆல்ரெடி ஊரே வைரலா பேசிட்டு இருக்கு. அப்புறம் என்ன வேணும், என்ன உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லுங்க. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா யாருமே தெரியும், ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது, அந்த சாங்ல ரிலீஸ் ஆகிறப்போ யாருமே தெரியாம ஒரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ஏதோ ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல. அப்ப நான் வேர்ல்டுக்கு தெரியுது யாருன்னு. நீ ஹேட் பண்ணாலும் லைக் பண்ணாலும் என்னை திங்க் பண்ணிட்டே இருந்தாலும் பண்ண முடியும். என்னை திங்க் பண்றீங்களா, அப்போ நான் உங்க மனசு ஆல்ரெடி வந்துட்டேன். இது நான் என்ன கொடுத்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ ஐ டோன்ட் ட்ரோல் பண்றது ஒரு இதுதான். பிகாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் இருக்குன்னா அது கூட கனெக்ட் பண்ணுறப்போ நம்ம நெகட்டிவ் மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் பாசிட்டிவ் ஆகும். ஸோ உங்கள் மைண்ட் நெகட்டிவ் ஆகாது மேடம். இந்த படம் மொத்த கான்செப்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, அவ்வளோ நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தை ஒரு 2-3 ட்ரிப் நீங்கள் எப்படியா இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. நிறைய ட்ரிப் பார்த்துட்டேன். ஆமாம், ஒரு 4 ட்ரிப்பாக பார்த்துருப்பீங்க மேபி. இல்லைங்க, நான் தான் கிரியேட்டிவ் ஹெட், நான் தான் பார்த்து இங்க எப்படி போடணும். படமா முடிஞ்ச பிறகு சரி, ஓகே, கேட்க வர்றதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த படத்துல நம்ம ஹீரோயினா பண்ணாம வேற ஒரு கேரக்டர் பண்ணி இந்த படத்தை இன்னும் ரீச் பண்ண வச்சுக்கலாம்னு எங்கேயாவது தோணுச்சா உங்களுக்கு? அப்படி தோணல. ஏன்னா இந்த படத்துல ஹீரோயினுக்கு அதிகமா இல்லை. நீங்க பார்த்துருந்தீங்க தெரியும், ஹீரோயினுக்கு இட்ஸ் அ பாசிவ், ஒரு இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப், சப்மிசிவ் ஹவுஸ் ஒய்ஃபாக தானே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேற யாருக்கும் நான் கொடுத்துருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, எனக்கு என்னங்க என்ன டம்மி பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட படத்தில் டம்மியானா பரவாயில்ல. பிகாஸ் ஒரு இதில் டம்மியானா இன்னொரு இடத்துல நான் வின் பண்ணுறேன், ப்ரொடியூசராக நான் வின் பண்ணிட்டு போகிறேன். அதனால இட்ஸ் நாட் a big deal for me. தட்டுவாங்க கண்டிப்பா, பிளாக் பஸ்டர் ஆகும், விடுங்க, வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா செகண்ட் மூவி நான் பண்ணிட்டேன், இப்போ அது நல்லாவும் வந்திருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா, பிடிச்சதுல இல்லை உங்களுக்கு எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து வேற ஜோனர், இந்த மூவி இன்னொரு ஜோனரில் பண்ணியிருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. இது வந்து நல்ல ரீச் ஆகும்னு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிச்சு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு. அதனால இது ஒரு ராசியான இடம் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணீங்களா. இப்போ மூணாவதா ஒரு படம் பண்ணி இங்கே சொல்லிடுங்க. ப்ரொடியூசர், ஹீரோயின், கிரியேட்டிவ் ஹெட், டிரெக்டர், இருக்கிற எல்லா போஸ்ட் எனக்கு தான், போதுங்களா? அதானே வேணும் உங்களுக்கு? எல்லாமே கையில் வச்சிருக்கேன் நான், சரிங்களா? ஓகே. நல்ல மனசு மேடம், இந்த படம் வெற்றி பெறட்டும்.
ஆனா அடுத்த படத்துல உங்களை நாங்க வில்லனிக் ஹீரோயினா எதிர்பார்க்கிறோம். ஆக்ஷன் ஹீரோயின், ஆக்ஷன் தான் நான் அடுத்தது. வில்லனிக் ஓகே, யா ஷூர், தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். சரத், தினசரி படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மேடம் சினியா மேடம் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே வந்து இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேலி கிண்டல் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துன்னு என்னடா அது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. மேடம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. படமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக இப்போ தேவை. இதை எல்லோரும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் நம்ம இபி பாலமுருகன் அண்ணன், அப்புறம் டைரக்டர் சங்கர் சார். அப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படா எல்லாரும் நடிக்கும் போது நம்ம எப்படா இசைஞானி கூட ஏதாவது ஒரு படம் நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது நான் ஒன்று சொல்லணும். ஷரத் வந்து ஷரத்தும் பிரேம்ஜியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவில. அதுல வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சாங் பாடியிருப்பாங்க. அந்த சாங் வந்து அதுல கூட நாங்கள் ட்ரெய்லரில் ஒரு கட் கொடுத்துருப்போம். அந்த சாங் வந்து இந்த சாங்கும் அதோட முன்னாடி இருக்க லீடும் வந்து நாங்கள் இந்த மூவியில் அது போட்டு 2-3 தடவை பார்த்தப்போ அது ஒட்டலை. அது ஐ மீன் லைக் அந்த மூவியோட கான்செப்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது மாதிரி எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும். அந்த சாங்கு போட்டால் யூ வில் கெட் யூஏ. ஸோ என்னோட எய்ம் வந்து என்னென்னா ஒரு நல்ல படம் கொடுத்து யூ சர்டிஃபிகேட் வாங்கணும் தான் என்னோட எய்மு. ஸோ அந்த எய்முக்காக அந்த வி ஆஸ் அ டீமாக அனலைஸ் பண்ணி அந்த சாங்கு ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்த லீடு அது எஸ்பெஷலி ஷரத் வந்து அது பாடியிருப்பார். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ப்ரொடக்ஷனில் வந்து நாங்கள் மேக்கிங் டீமில் என்ன ஐடியா பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாங்கை வந்து தனியாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அது ஏன்னா ஷரத் வந்து அதை பார்த்து டிசப்பாயிண்ட் நடிக்க வச்சது இல்லாம பாட வச்சதுக்கு பாடியிருக்காரு. அது நாங்கள் தனியாக இது பண்ணுவோம். அது அவர் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு எங்கேயும் ஐயோ அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அந்த பிரேம்ஜி பண்ணதுக்கு இளையராஜா சார் வெரி குண்டு வாசிச்சிருக்கான்னு அது நாங்க தனியா பண்ணுவோம். ஏன்னா இந்த மூவில பண்ண எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைக்காது. இல்ல இல்ல மேம், கண்டிப்பா இந்த படத்துக்கு அந்த மாதிரி அதனால ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு மனசு இருக்கு, அது போதுங்க அவங்களுக்கு. நன்றி நன்றி. தேங்க்யூ மேம். தீனா சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் வந்து தினசரி மூவியில் வினோத்ரி மேமோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். என் பேர் தியா. நான் இந்த வயசில் வந்து இளையராஜாவோட சாரோட மூவியில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ளஸ் சிந்தியா மேமோடையும் மீனா மேமோடையும் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வினோத்ரி மேமோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ மை டீம், எஸ்பெஷலி சங்கர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வினோதினி மேமோட குழந்தையா நடிச்ச உடனே ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா அவங்க வீட்டுக்கு போயிடுறேன் அம்மா நினைச்சு அப்படியா? என்ன கேட்டு